கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 25வது இரவினுடைய தராவியை தொழுதுவிட்டு இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்தின் விளக்கத்தை கேட்பதற்காக கூறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய முக்கியமான பல சூறாக்கள் இன்று ஓதப்பட்டன. இன்று சூரா அல் முல்க் என்ற அத்தியாயமும், சூரா அல் கலம் என்ற அத்தியாயமும், சூரா அல் ஹாக்கா என்ற அத்தியாயமும், சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயமும், சூரா நூஹ் என்ற அத்தியாயமும், சூரா அல் ஜின் என்ற அத்தியாயமும், சூரா முஸம்மில் என்ற அத்தியாயமும், சூரா முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏறக்குறைய அதாவது நிறைய அத்தியாயங்கள் ஓதப்பட்டிருக்கின்றன. இன்று 29வது ஜுசுவில் 3/4 ஜுசு முடிவடைந்து விட்டன. இன்னும் 1.25 ஜுசுக்கள் தான் மீதமாக இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட இந்த சூரா அல் முல்க் என்ற அத்தியாயம் நாமெல்லாம் பெரும்பாலும் மனனமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு சூரா நாஜியா அல்லது சூரா முன்ஜியா என்ற பெயரும் உண்டு. அபயமளிக்கக்கூடிய சூரா என்பது அதனுடைய அர்த்தம். கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் ஓதக்கூடிய சூறாக்களில் இந்த சூறாவும் ஒரு சூறா. இரவு நேரங்களில் இந்த சூரா முல்க் என்ற அத்தியாயத்தை ஓதாமல் நபியவர்கள் ஒரு கால் என்ன செய்ய மாட்டார்கள், படுக்க மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சூறா. ஒவ்வொரு நாள் இரவு நேரத்திலும் எவரொருவர் சூரத்துல் முல்கை ஓதுவாரோ, 30 வசனங்களை கொண்ட இந்த சூறாவை ஓதுவாரோ, அவருடைய கபரினுடைய வேதனையை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதை ஒரு மனிதர் ஓதிக்கொண்டே இருப்பார் என்றால், ஒவ்வொரு இரவும் ஓதுவார் என்றால், கபரிலே ஒரு அழகான வாலிபருடைய தோற்றத்திலே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை உருவாக்கி அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த கபரிலே அவர்களுக்கு துணையாக, தோழனாக இந்த சூறாவை அல்லாஹ் ஆக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதனுடைய விளக்கத்தில் நிறைய விஷயங்கள் எழுதலாம். சூரத்துல் முல்குடைய விளக்கத்தில் நிறைய விஷயங்கள். ஒரு மனிதன் ஏதோ ஒரு பாவத்தின் காரணத்தினால் கபரிலே வேதனை செய்யப்படுவானேயானால் இந்த சூரா முல்க் அல்லாஹ்விடத்திலே வாதாடும். இறைவா, இவன் என்னை தினந்தோறும் ஓதி வந்தான், இவனுடைய வேதனையை இல்லாமலாக்கு, இல்லை என்றால் உன்னுடைய குர்ஆனின் ஒரு பகுதியாக என்னை இல்லாமலாக்கு அப்படின்னு சொல்லுவான். அது சாத்தியமான அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்திலிருந்து எடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. அப்போ அல்லாஹ் தஆலா வாதாட வைக்கலாம். நம்ம மேலே உள்ள இரக்கத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். குர்ஆனில் ஷஃபாஅத் என்ற விஷயங்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஷஃபாஅத் செய்கிறார். ஷஃபாஅத்துங்கிறது இருக்கு, ஆனால் அந்த ஷஃபாஅத்தை செய்யணும்னாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி இந்த சூறா நமக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்துட்டோம்னா இதுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. அப்போ குர்ஆனுடைய மகிமையை, இந்த சூறாவினுடைய மதிப்பை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த சூறாவை தினந்தோறும் இரவு நேரங்களிலே ஓதி வரக்கூடியவருக்காக வேண்டி கபரிலே இந்த சூறா மன்றாடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இதை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. அல்ஹம்துலில்லாஹ், சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சூறா தான் இது. தினந்தோறும் நம்ம அந்த சூறாவை ஓதக்கூடிய பழக்கத்துக்கு வந்துடணும். நம்ம பிள்ளைகளில் யார் நல்லா குர்ஆன் ஓத தெரிஞ்ச பிள்ளைகளாக இருக்காங்களோ அவர்களை வச்சு இரவு நேரத்தில் என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும். சூறா யாசீன் அளவுக்குலாம் பெரிய சூறா கிடையாது.
இது ஒரு 3 பக்கத்து ஒரு 2.25 பக்கம் தான் இது. அதனால் நிச்சயமாக என்ன செய்யலாம், இது ரொம்ப ஈஸியாக ஓதிடலாம். அதனால் 30 ஆயத்துகள் கொண்ட சூறா. அடுத்தது நம்ம குடும்பம் என்ற தலைப்புக்கு கீழே துணை தலைப்புகளை கொண்டு பேசுவோம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலவிதமான சிக்கல், பலவிதமான பிரச்சனைகள். ஏன் தெரியுமா? கணவன் மனைவி 2 பேரும் டென்ஷன் பார்த்தியா இருப்பான், இல்லாட்டி 2 பேரில் ஒருத்தர் டென்ஷன் பார்த்தியா இருப்பான். பதட்டம், எதை எடுத்தாலும் பதட்டம். இந்த பதற்றம் இருக்கு பார்த்தீங்களா, இது குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியை போய்க்கும். பதட்டம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பதட்டமுடையவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற நிலையிலும் கூட அந்த பதற்றத்தை போக்குவதற்கு உண்டான சில அழகான அமல்களை இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். குடும்பத்தில் நிம்மதி வர்றதுக்கு பதற்றம் இல்லாத ஒரு அமைதித்தன்மை என்பது ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு அமைதியான தன்மை வேணும். நிதானம் என்பது வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய தன்மை கணவன் மனைவி இருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்போதான் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். ஏதோ ஒரு வானமே இணைஞ்சு உழுந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை பூதாகரமாக்கி பெருசாக்கி 2 பேருடைய நிம்மதியும் போய் குடும்பத்தினுடைய சந்தோஷம் போய், இது நிதானம் இல்லாத தன்மையினால் ஏற்படக்கூடிய விளைவு. அதனால நிதானம் என்பது மிக அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட வசனங்களில் சூரா அல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தில் 19வது வசனத்திலேருந்து அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டே வரும். எந்த பதட்டம் என்பது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் யாரிடத்துல பதட்டம் இருக்காதுன்னு சொன்னால் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த பதட்டம் உடையவர்களாக இருந்தாலும் அந்த பதட்டத்தை போக்கக்கூடிய அழகான தன்மை உள்ள அமல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றான். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் பதட்டம் உடையவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு தொட்டுவிட்டால் பதறி விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது அவனுக்கு ஒரு நன்மை லாபம் கிடைத்து விட்டால் அடுத்தவர்களுக்கு அது கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துக் கொள்கிறான். ஆனால் இந்த பதட்டம் உடையவனிடத்துல தான் இந்த தடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தவனுக்கு அந்த சந்தோஷம் வரக்கூடாது, நம்ம மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற தன்மை பதட்டக்காரன்கிட்ட தான் இருக்கும். எந்த ஒரு மனிதன்கிட்ட தன்னுடைய சந்தோஷம் போதோ அந்த சந்தோஷம் போகிறது அவனுக்கு பதட்டத்தை உண்டாக்கு. ஆனால் நல்ல மனிதனுடைய தன்மை என்ன தெரியுமா? இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. யார் நியமமாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யாது, இந்த பதட்டம் என்பது இருக்காது. அந்த தொழுகை அதாவது விட்டு விட்டு தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்காது. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிம், தொழுகையில் நீடித்த தன்மை இருக்கும். நிரந்தரமாக அவர்கள் தொழுவார்கள். தொழுகையில் பேணுதல் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மாலும், தங்களுடைய பொருளாதாரத்தில் அறியப்பட்ட கடமையை அவர்கள் புரிந்திருப்பாங்க. சம்பாத்தியம் பண்ணி காசு வச்சிருந்தா அந்த பணம் தனக்குரியது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பொதுநல சிந்தனை அவரிடத்தில் இருக்கும். தன்னிடத்துல கேட்டால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. லிசாயிலி வல் மஹரூம், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். கேட்கக்கூடியவர்களுக்கும் கொடுப்பாங்க, கேட்க கூச்சப்படக்கூடியவர்களுக்கும் கொடுப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், மறுமை நாளை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடக்குது. எல்லாருமே ஒரு நாள் அல்லாஹ்வை அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிற மறுமையை என்ன செய்வார்கள், நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் மின் அதாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், தன்னுடைய இரட்சகனுடைய வேதனையை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன இன்ன அதாப ரப்பிஹிம் கைரு மஅமூன், தனக்கு அந்த வேதனை வந்துருமோன்னு பயந்துட்டு இருப்பாங்க.
அந்த வேதனை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, நிம்மதியற்றவர்களாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் வராது. நம்ம யார் தஹஜ்ஜத்லாம் தொழுகிறோம், 5 வேளை தொழுகிறோம். ஒரு 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 மாதத்தில் ஏதாவது 10,000 ரூபாய் சதக்கா செஞ்சுக்கிட்டு சதக்காவெல்லாம் செய்கிறோம் அப்படின்றது. இவர் கொடுக்குறாங்கன்னா 10,000 ரூபா கொடுக்கலாம், அவருக்கு அவ்வளோ வருமானம் இருக்கும். அவர் கொஞ்சோடு காசு கொடுத்துட்டு சதக்காவெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நினைப்பார். நம்ம குடும்பங்கள்லாம் என்ன தெரியுமா நிலைமை, ரமலான் வந்துருச்சாக்கு 10 ரூபாயாக மாற்றி வச்சுக்கிறது. நம்ம கடைகளில் பார்க்கலாம், நல்ல வேலை 5 ரூபாயெல்லாம் இல்லாமல் போச்சு. போகலாம் 5 ரூபா 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் இல்லாமல் போச்சு. ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று வச்சுருப்பாங்க கல்லாப்பட்டி பக்கத்தில், அதில் 2 ரூபாயாக கிடக்கு, இல்லாட்டி 1 ரூபாயாக கிடக்கு. அந்த வெள்ளிக்கிழமை வந்தால் படை திரண்டு வருவாங்க பாருங்க. அவங்க முஸ்லீமாக காட்டுறாங்க கிடையாது, முக்காடு கூட்டி எல்லாம் வந்துடுவாங்க. நம்ம ஏரியாவில் பார்க்கலாம், எல்லாம் முஸ்லீம்லாம் சொல்ல முடியாது, பல பேர் எல்லாம் அந்த கோலத்தை பார்த்தாலே தெரியும். அந்த அதாவது திடீர் அந்த தர்மத்துக்காக வேண்டிய முஸ்லீமானவங்களாம் நிறைய இருக்காங்க. வந்த உடனே இவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் வர்றாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா கொடுக்க முடியுமா, 50 ரூபா கொடுக்க முடியுமா? அதனால் என்ன செய்வாங்க, காசை மாற்றி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அது பெரிய காசு. 2 ரூபாயை கொடுத்த உடனே ஒரு 10 கடையில் 20 கடையில் பார்த்தா அது எவ்வளோ ஆயிடுச்சு, ஒரு 40 ரூபா ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு போடுவாங்க. அந்த வசூலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு பள்ளியாச வாசலில் வந்து நின்றா என்ன ஆயிடும், அங்கே ஒரு ஏதாவது கொஞ்சம் ஒரு கிடைக்கும். அதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா கிடைச்சி போயிடும். அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட, அதாவது இதை வந்து அவங்கள மட்டம் தட்டி பேசணுங்கிறதுக்காக சொல்ல வரல. நம்ம தர்மத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா, நம்மளை எப்படி திருப்தி ஆக்கிக்கிறோம்னு சொன்னால் 2 ரூபாயாக மாற்றி 5 ரூபாயை மாற்றி 10 ரூபாயை மாற்றி வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா நம்முடைய மனசில் என்ன, நம்மெல்லாம் பெரிய தர்மசீலர் கொடைவல்லர், வர்றவனுக்கெல்லாம் கொடுக்குறவங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. இது தர்மமாயிது. கண்ணியமானவர்களே, அப்போது அவர்கள் அது அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் அச்சமற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். அடுத்தது வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன், தங்களுடைய மர்மஸ்தானங்களை ஹராமை விட்டும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமீன், தங்களுடைய உரிமை பெற்ற மனைவிமார்களோடு அல்லது கணவன்மார்களோடு தவிர வேறு எந்த விதமான தவறிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஃபமனிபு தவா வரா அது அழிக்க ஃபௌலாய்க்கும் ஆதூன், அதை மீறி யாராவது ஒரு தப்பு பண்ண அவங்க வரம்பு மீறியவர்கள். வல்லதீனஹும் அமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன், அவர்கள் தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு உரித்தான கடமைகள், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, தங்களுடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை, முதலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை, முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த கடமைகளை எல்லாம் சரியான கண்காணிப்போடு கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் பிஷஹாதாத்திஹிம் காயிமூன், தாங்கள் எது விஷயத்திலே சாட்சிகளாக இருக்கிறார்களோ அந்த சாட்சி விஷயத்திலே உண்மையாளர்களாக உண்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், திரும்பவும் அல்லாஹ் சொல்றான், மேலே தொழுகையை பேணுவார்கள் சொல்லிட்டு இங்கே அல்லாஹ் சொல்றான் அவர்கள் திரும்ப அல்லாஹ் தொழுகையை பேணுவார்கள். இந்த தன்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் என்ன முடிக்கிறான் தெரியுமா, உலாயிக்க பி ஜன்னாத்தி முக்ரமூன், இவர்கள் எல்லாம் இந்த தன்மைகளுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மனிதர் நாளை மறுமையிலே சொர்க்கங்களிலே கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே சொல்லப்பட்ட இந்த தன்மை பற்றியில் அல்லாஹ் வந்து எந்த தஃசீருமே இப்போ பண்ணலை, எல்லாமே குர்ஆன் ஆயத்தான், எல்லாமே முழுமையான ஆயத்து. இந்த தன்மைகளுக்கு உரித்தானவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். பொதுவாக பதட்டம் போகிறதுக்கு தொழுகையின் பேணுதல் வந்துட்டால் பதட்டம் போயிடும். உதாரணத்துக்கு வந்து பதட்டம்னா என்ன தெரியுமா, பதட்டம் சொன்னால் தொழுகை நேரம் வந்துடுச்சு, ஓடி வர்றாங்க தொழுகிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, தொழுகைக்கு வரும்போது பதட்டப்படாத, நிதானமாக வா, நிதானமாக நடந்து வா. ஓடி வருவதை நபி அவர்கள் கண்டித்தார்கள். ஏன் தெரியுமா, தொழுகையில் வந்து நிற்கும் போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கக்கூடாது. ஓடுற இன்னும் இதில் ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி ஓடி வருவாங்க சில பேர் பார்த்தா. இங்கே வந்து சேர முடியாதுங்கிறது, நம்ம பள்ளி கொஞ்சம் விசாலமான பள்ளியாக இருக்கிறதுனால இந்த சஃப்லாம் பூர்த்தி ஆகிடும். இந்த தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பார்ப்பதால் இதை தடுப்பது நம்முடைய கடமை, தெரிந்தவர்களுடைய கடமை. ரமலானில் பார்க்குறோம் 5 வாசல் இருக்குன்னு சொன்னால் 5 வாசலையும் மூடிடுறாங்க, அங்கே நின்று தொழுறாங்க. இந்த தொழுகையும் கூடாது.
5 சப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் தான் சப்பு நிற்குது. ஆனால் உள்ள வந்தா குளிருதுங்கிறாங்க, என்னென்னமோ செய்யுதுங்கிறாங்க. ஃப்ளைட்டில் போகிறது இல்லையா, உம்ராவுக்கு போகிறது இல்லையா, ரூமில் தங்குறது இல்லையா, ஹரம்ல 2 தொழுகிறது இல்லையா, அங்கே ஏசி இல்லையா? என்ன இது பதில்? இது எவ்வளோ மோசமான ஒரு பதில் இது. உள்ளே ஏசி இருக்குது, குளிருது, அதனால நாங்கள் இங்கே தொழ முடியலன்னு அங்கே நின்று ரமலானில் பார்த்தா அங்கே ஃபுல்லாக இருக்குது. அறிந்தவர்கள் ஆலிம்கள் சில பேர் நிற்கிறாங்க, நல்ல தொழுகையாளிகள் அங்கே நிற்கிறாங்க. ஒரு சப்புக்கும் இன்னொரு சப்புக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி ஒரு வண்டி போகிற அளவுக்குள்ள இடைவெளி இருக்கக்கூடாது. அந்த இடைவெளியை பூர்த்தி பண்ணணும். அதில் இல்லைன்னு சொன்னால் ஷைத்தான் வந்து நிற்பான்னு சொல்கிறாங்க. வந்து அந்த லுஹர் தொழுகையில் 2வது ரக்காத்தில் சேரணுங்கிறதுக்காக ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி சர்ன்னு ஓடி வருவது. அங்கே போய் சேரணும். எங்கன்னா இங்கெல்லாம் சப்பு பூர்த்தி ஆயிடுச்சு, அங்கே சேரணுங்கிறதுக்காக வேண்டி டக்குன்னு என்ன செஞ்சிருது, உடனே ருக்குவுக்கு போன உடனே அந்த ருக்குவில் போய் அவசரமாக பிடிக்கிறாங்க. அவசரமாக அந்த ருக்குவை பிடிக்கிறாங்க, இமாம் எந்திரிச்சுவாங்க. அதனால டக்குன்னு அங்கேயே நின்று என்ன செஞ்சிருது, தக்பீர் கட்டிடுறது. ஒரு ரக்காத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு தொழுகையே வீணாக்குறவங்க எந்த விதத்தில் நியாயம்? கண்ணியமானவர்களே, தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ள சப்புல இடம் இருக்கும்போது வெளியில நின்று சப்பை பூர்த்தி பண்ணாதீங்க. வெளியில தனியாக சப்பு நிற்கிறது வந்து இந்த ஜமாத்தோட சேராது. இந்த ஜமாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும். ஹரம்ல செய்யறவங்க சில பேர் பெரிய அறிவாளிகள் ஹரம்ல செய்யறாங்க. ஹரம்ல செய்யறதுனா இங்கே ஆதாரமா? ஹரம்ல அப்படி செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் சில நேரங்களில் வேற வழி இல்லைங்கிறதுக்காக வெயிலாக இருக்கும், சரியான வெயிலாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த வெயிலில் நிற்க முடியாது, நம்மளை மாதிரி ஆட்களுக்கு நிற்க முடியாதுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் வெளியில் நின்று நிச்சயமாக தொழுவாங்க, இல்லாட்டி உள்ளே போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அங்கே உள்ள விஷயத்தை நம்ம இங்கே ஆதாரம் காட்டவே கூடாது. இங்கே வந்து பள்ளிவாசல் அவ்வளோ பெரிய குளிர்லாம் இல்லை, அழகாக சப்பை பூர்த்தி செஞ்சு தொழுவலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தொழுகைக்காக நீங்கள் வரும்போது தொழுகை நடைபெற ஆரம்பித்து விட்டால் ஓடி வராதீர்கள், நிதானமாக வாருங்கள். அப்படி உங்களுக்கு எத்தனை ரக்காத்து கிடைக்குதோ அதை தொழுவுங்க, விடுபட்டு தொழுகையை எழுந்து நின்று தொழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுகையில் நிதானம் வேணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் நீங்கள் நிற்கும்போது நீங்கள் மலம் ஜலம் போன்ற இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தொழுவாதீர்கள். பதட்டம் அந்த பதட்டம் இல்லாமல் தொழுகையில் நிற்கிறதுக்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் நிற்கும் போது சிறுநீர் உங்களுக்கு வந்தால் போய் நிதானமாக இருந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒழுங்கெல்லாம் நல்லபடியாக செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தொழுவது நம்முடைய நிதானத்தை போக்கிவிடும். ஓடி வருவது நம்முடைய நிதானத்தை போக்கிவிடும். அதே போல நம்ம வந்து இந்த மாதிரி அடக்கி கொண்டு தொழுவது அதுவா இந்த மாதிரி இயற்கை இது வந்து நிதானத்தை போக்கிவிடும், பதட்டத்தை உண்டாக்கும். இந்த பதட்டத்தை என்னென்ன உருவாக்குமோ அதையெல்லாம் நீக்கிடுங்க, தொழுகையில் நிதானமாக நில்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இப்போ இந்த விஷயங்களை எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். கண்ணியமானவர்களே, மனிதன் தவறு செய்யக்கூடியவன், தவறு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அதாவது ஒருத்தரை பார்த்தேன் என்னையே தான் குத்தி காட்டுறாரு அப்படிலாம் யாரும் சொல்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் நம்ம பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன செஞ்சிருச்சு, இங்கே ஒரு தடுப்பு போட்டு இந்த வாசலையாவது எங்களுக்கு வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த வாசல் மட்டும்தான் இருக்குது, இது மொத்தமாக போச்சு, அதனால் இங்கே நிற்க முடியாது. இங்கே வந்த உடனே செருப்பை கரெக்டாக வேகத்தில் உள்ளே நுழைஞ்சாங்க, அல்லது அங்கேயே நின்றாங்க. சப்பில் பார்த்தாங்க, சரி பள்ளிவாசல் உள்ளே வர்றதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கே ஒரு தடுப்பை போட்டு இந்த பக்கம் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய இடையூறு, அடுத்தவர்கள் சப்புக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கா இல்லையா? அதனால தயவு செய்து தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம தொழுகை 100க்கு 100 நல்லபடியாக நிறைவேறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இங்கே உள்ளுக்குள்ள 2 சப்பு இருக்குது, வேற சப்பு இடைவெளி இருக்குது, தயவு செய்து இதை விட்டுட்டு அங்கே வெளியில் இருந்து தொழுவாங்க. அல்லாட்ட போய் இந்த காரணம்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸரை பார்க்கணும்னு சொன்னால் குளிரில் போய் தானே உட்காந்துருக்கிறோம், அது எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருக்கோம்ல. இப்போ அங்கே போய் காரணம் சொல்லிட்டு வெளியில் போய் வெயில் அடிப்போம் நம்ம. கண்ணியமானவர்களே, காரணம் என்னவென்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஆக அந்த நம்ம அதாவது பதட்டம் என்பது மனிதனுக்கு கூடாது, அது வந்து மனிதனுடைய நிம்மதியை பாழ்படுத்திவிடும் என்ற விஷயத்தை நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பாருங்க, எவ்வளோ பயங்கரமான பதட்டமான நிலை.
அந்த பதட்டம் கொஞ்சம் கூட இல்லாமல் நபி அவர்கள் ரொம்ப ரிலாக்ஸாக பேசுவாங்க. இதான் நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகான ஒரு சூழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் சவுர் குகையில இருக்கிறாங்க. சவுர் குகையினுடைய அமைப்பு என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். வரலாறு அடிக்கடி ஹிஜ்ரத் போகும்போது எதிரிகள் தேடுறாங்க. நபியவர்களுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் கிடைக்கும் சொல்லிட்டு பரிசு அறிவிக்கிறாங்க. 100 ஒட்டகம் பெரிய செல்வம். அந்த காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாம், அப்படிப்பட்ட பெரிய செல்வம். அப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு பணக்காரன் கூட என்ன செய்யறான், நபியை பிடிச்சி கொடுத்துருவாங்க, 100 ஓட்டம் நமக்கு கிடைக்கணும், அந்த பரிசுக்காக வேண்டி என்ன செய்யலாம், நபியை தேடுறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட பதுங்குறாங்க. பதுங்கும் போது அந்த குகையினுடைய அமைப்பு என்னன்னு சொன்னா, இதுதான் குகை வாசல். இப்படி உள்ள இறங்கலாம், உள்ள இறங்கி இப்ப மேல இப்படி இருக்குது குகை, இப்ப கீழே இருக்கு. ஒருத்தர் இப்படி நடந்து போனாரு, நடந்து போகும்போது இப்படி கீழே இப்படி குனிஞ்சு பார்த்தாரு, குகையில் இருக்கிற ஆள் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் குகைக்குள்ளே இருக்கிறாங்க. இருக்கும்போது மேலே இந்த எதிரிகள் நடந்து போறது அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மடியில் படுத்து கிடக்கிறாங்க, தூக்கமே இல்லை, அதனால ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு பதறாங்க. அபூபக்கருடைய பதட்டத்தை பார்த்துட்டு நபி அவர்கள் கேட்டாங்க, என்ன அபூபக்கர் ஏன் பதறீங்கன்னு கேட்குறாங்க. எதிரிகள் கால் தெரியுது, நடந்து போகிறது தெரியுது, கீழே மட்டும் லேசாக எட்டி பார்த்தானா நம்ம இருக்கிறது தெரிஞ்சிடும். யாரை சொல்லலாம், ஏன் உயிர் போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதான் எனக்கு பயமா இருக்கு, பதறாங்க. நபி அவர்கள் எவ்வளவு ரிலாக்ஸாக பேசினாங்க தெரியுமா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தை எங்கேயாவது வருமா? இந்த வார்த்தை ஒருத்தருடைய வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா நபி அவர்கள் எவ்வளவு பதட்டம் இல்லாம எவ்வளவு ரிலாக்ஸா இருந்திருப்பாங்க, எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பாங்க. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அந்த எண்ணம், அந்த தவக்குல், அந்த யக்கீன் என்னாச்சு, நபி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அச்சத்தை போகிறது. இந்த அமைதி வேணும், இந்த நிதானம் வேணும். அது மட்டுமல்ல, ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய படுக்கையில படுக்க வச்சுட்டு, நாளைய தினம் நீங்க எந்திரிச்ச பிறகு இந்த ஊர் மக்கள் என்னிடத்துல சில அமானிதங்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அந்த பொருள்களை எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன், உரியவர்களிடத்துல அந்த அமானிதங்களை ஒப்படைச்சிட்டு நீங்க அந்த கடமையை முடிச்சுட்டு என்னிடத்துல வந்து சேருங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க, தன்னுடைய அருமை தம்பி, பெரிய தந்தையினுடைய மகன் தானே, மருமகன் அப்போலாம் கல்யாணம் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல தன்னுடைய தம்பிகிட்ட சொல்கிறாங்க, யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வயசு என்ன இருக்கும், ஏறக்குறைய ஒரு 20 வயசு தான் இருக்கும், ஒரு 20-22 வயசுக்கு தான் இருக்கும், அவ்வளோ இளைஞர். இப்போ இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு சரியான சொல்லலாம் அப்படின்னு போயிட்டாங்க, போய் படுத்துட்டாங்க, நிம்மதியாக தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க. எதிரிகள் வெளியில உருவிய வாளோடு, பளபளக்கும் வாளோடு பயங்கரமா குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. வெளியில வந்தா ஒரே போட போட்டுருவாங்க, அவ்வளவு வெறி, அவ்வளவு நிதானம் இல்லாத தன்மையில உட்கார்ந்துருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில உள்ளுக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க, நம்மளா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியில எதிரிகள் கதவை திறந்தா கொலை செஞ்சிருவாங்க, எல்லாருமே பயங்கரமா முரட்டுத்தனமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எட்டி பார்ப்போம், திருப்பி எட்டி பார்ப்போம், போக மாட்டேங்குது, மேய்ச்சிக்கா நம்ம எங்கேயும் ஓடவெல்லாம் இல்லை, குதிக்கவெல்லாம் இல்லை, ஆனால் நம்ம மேலே முடிச்சோம் அப்படியே திக்கு 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 திக்குன்னு அடிக்குது. அதிகமாக அடிக்காதா, எல்லாருக்குமே இந்த அழியர்கள் போர்வையை போத்துறாங்க, நிம்மதியாக தூங்கிட்டாங்க. இவங்க வந்து பார்க்குறாங்க ஓட்டையில், அந்த கதை வழியாக உள்ள ஓட்டையில் பார்க்குறாங்க, பச்சை போர்வையை வச்சு ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு. சரதாசம் போயிட்டாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க, அந்த படுக்கையில் படுத்துறது யாரு, முகமது தானே தூங்கிட்டு இருப்பாரு, அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப எட்டி பார்க்குறாங்க, வரவே இல்லை. காலையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக கொட்டாயிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன முகமது கேட்டாங்க, எங்க முகமது, தெரியாத அப்படிங்கிறாங்க. தெரியாதா, படுக்கையில் எவ்வளோ நேரம் படுத்து கிடந்தது, நான் தான் படுத்து கிடந்தேன். அப்போ எங்க அவர், எங்க நைட்டாக எங்கேயோ வெளியே போயிட்டாங்களா
அப்படிங்கிறாங்க. பிற்காலத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க, அன்னைக்கு இரவு நீங்கள் நைட்டு எப்படி தூங்குனீங்கன்னு கேட்டாங்க. வரலாறு திரும்ப பேசுவாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அவங்க படுக்கையில் படுக்க வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எதிரிகள் நூற்றுக்கணக்கான பேர் உருவிய வாளோடு நிற்கிறாங்க. ஒரே போட்டால் கேள்வியே கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு பயங்கரமான சூழல்ல நீங்கள் எப்படி நிம்மதியாக தூங்குனீங்கன்னு கேட்டாங்க. அவன் சொன்னாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ என்கிட்ட வந்து சேரு அப்படின்னு சொன்னாங்க. சேருன்னு சொல்லிட்டாங்கல்ல, இடையில எதுவும் நடக்காது. எனக்கு நான் நபி அவர்களை சந்திக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால எதுவும் நடக்காது, அல்லாஹ் நபியே சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிற நிம்மதியான தூங்கினாங்க. பதட்டமான ஒரு பயங்கர சூழலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இது அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு நிம்மதியாக தூங்குறாங்க. இதுதான் நிதானம்ங்கிறது. ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ. அவர்களுக்கு ஒரு தீங்கு என்றால் அப்படி பதட்டம் அடைந்து விடுவார்கள். சஹாபாக்கள்கிட்ட அது இல்லை பற்றியெல்லாம், சஹாபாக்கள்கிட்ட அது இல்லை. எவ்வளவு நிதானமான ஒரு விஷயத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். நம்ம இந்த பதட்டத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை சொன்னால் நமக்கு நல்லா புரியும். அது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? வாளை உருவிட்டாங்க. யாராவது முகமது நபி மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவன் தலை உருண்டுறான், கொன்றுவேன். எந்த சாமியும் பேச பயப்படுறாங்க. உமர் அவ்வளோ முரட்டுத்தனமானது. எல்லாரும் போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. உண்மையிலே மௌத்தானது உண்மை. ஆனால் உமர்கிட்ட யார் போய் விளங்க வைக்கிறது? பக்கத்தில் போய் உமரே ரசூலுல்லாஹ் மௌத்தானா ஆயிட்டாங்க பட்டாங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யுங்க? வாழை உரிமைட்டு சொல்கிறாங்க, யாராவது நபியவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரே விட்டா வெட்டி விடுவேன். நபியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போன மாதிரி அல்லாஹ்ட்ட பேசுறதுக்காக நபி போயிருக்கிறாங்க, வந்துடுவாங்க கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. இது பதட்டம். இதுக்கு பேரு பதட்டம். ஏன்னு சொன்னால் செய்யக்கூடாத விஷயத்தை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யாரு? உமர். ஆனால் நிதானம், பதட்டத்துக்கு மாற்றமான அமைதி, நிதானம். அதுக்கு உதாரணம் தெரியுமா? அந்த நேரத்தில் தான் வெளியே போயிருந்த அபூபக்கர் எல்லாம் வர்றாங்க. வந்தாங்க, ரூமுக்கு போனாங்க. நபி அவர்களுடைய அந்த உடம்பு கடத்தப்பட்டிருக்கு. யமன் நாட்டினுடைய போர்வையால் அவர்களுடைய முகம் மூடப்பட்டிருக்கு. கீழே குனிஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திறந்தாங்க. அவருடைய நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளோ மனமாக இருந்தீங்களோ, இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால் அதை விட ரொம்ப மனமாக இருக்கிறீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு பேசினாங்க. நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அப்படி பேசிட்டு நேராக போனாங்க. மக்கள்கிட்ட யார்ட்டையும் பேசல, நிதானம். மக்கள்கிட்ட யார்ட்டையும் பேசல, நேராக போனாங்க. மெம்பரில் ஏறினாங்க. ஏறி மக்களே எல்லாம் வாங்க, பள்ளிக்குள்ளே வாங்கினாங்க. எல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே உமர் இன்னும் கையிலேருந்து வாழ இறக்கல, பேசவே இல்லை. ஒரு ஆயத்தை ஓதுனாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத அவ் குதில கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிப் அலா அகிபைஹி ஃபலை யதுர்ரல்லாஹ ஷைஆ வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன் அப்படிங்கிற ஆயத்தை ஓதுனாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை அன்றி வேறில்லை. கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இது மாதிரியான நிறைய ரசூல்மார்கள், திருத்தூதர்கள் வந்தார்கள், மறைந்து விட்டார்கள், போயிட்டாங்க. எத்தனை பேர் ரசூல்மார்கள் வந்துட்டாங்க, போயிட்டாங்க. அஃபஇன் மாத, இந்த ரசூல் இறந்து விட்டாலோ, அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, என் கலபத்து மாலா அக்காபிக்கும், உங்கள் ஈமானை விட்டுவிட்டு நீங்கள் பின்வாங்கிடுவீங்களா? அல்லாஹ் கேட்கலாம். ஒமை என் கலிபா அலா அக்கிபை பல எதுவும் அல்லாஷியா, அப்படி ரசூல் மூத்தா போயிட்டதுனால ஈமானை விட்டு நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாவுக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது. பல எதுவும் அல்லாஷியா வசைதில்லாஹு ஷாக்கிரீன், யார் நன்றியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவான்னு சொல்றாங்க. இந்த ஆயத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் குர்ஆனுடைய வசனத்துக்கு அவ்வளவு கட்டுப்படுவாங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் இருந்த வாள் தானாவே கீழே விழுந்துச்சு.
தப்பு பண்ணிட்டோம், பதட்டத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் செஞ்சிட்டோம், இது தவறு. அபூபக்கர் ஓதுன ஆயத்து கரெக்டான ஆயத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நிதானத்துக்கு வர்றாங்க. அப்போ தான் உமர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வசனத்தை நான் பல தடவை நான் ஓதி இருக்கிறேன், ஆனாலும் சரியான நேரத்தில் அபூபக்கர் இந்த ஆயத்தை ஓதன உடனே தான் எனக்கு ஆஹா நபியினுடைய தன்மை இதுதான், எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணுங்கிற விஷயத்தை அப்போதான் நான் உணர்ந்தேன், நிதானத்துக்கு வந்தேன்னு சொன்னாங்க. இந்த இடத்தில் நபியவர்களுடைய வஃபாத் என்ற நிகழ்ச்சியின் போது உமருக்கு ஏற்பட்டது பதற்றம், அபூபக்கர் கடைபிடித்தது அமைதி. இதுதான் வித்தியாசம். பதற்றத்தினால பதறாத காரியம் சிதறாது தமிழில் சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது. உஸ்தாத் அவர் சொல்லுவார், சீக்கிரமா சீக்கிரமா விருந்தாளி போய் எடுத்துருவாங்க, வேகமாக போக்கிய போட்டுவார். அதை கொஞ்சம் சொல்ல வேண்டிய நிதானமாவா, அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது, மெதுவாவா, அழகாக எடுத்து ஒன்று வச்சுருவாங்க. லேட் பண்ணக்கூடாது, அங்கங்கே எங்கேயாவது பேசக்கூடாது, வேகமாவா, கொத்து நிற்கிறப்ப நல்லா போயிடும், டீயும் போயிடும், சட்டியும் போயிடும், உடனே போயிடும், முடிஞ்சுது. பதறாத காரியம் சிதறாது. பயணக்காரன் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, நேரம்லாம் நல்லா இருக்கும், தூங்கி எந்திரிச்சு என்ன செய்யுது, லேட்டாக போகிறது ஃப்ளைட்டுக்காக, என்னத்தை எடுக்கணும் போட்டுன்னு ஒன்றும் தெரியாது. கோட்டை எடுப்பார், ஷூ எடுப்பார், ஷூ போடுறதுக்கு பதிலாக செருப்பு போடுவார், செருப்புக்கு பதிலாக செருப்புக்கு உள்ள என்ன செய்வார், சாக்ஸர் போடுவார். என்னடா இது என்ன பண்ணுறோம்னு ஒன்றும் தெரியல. எங்கன்னா பயணக்காரன் பைத்தியக்காரன். காரணம் என்ன, செய்ய வேண்டிய நேரத்தில் காரியங்களை செய்யாமல் அந்த இடத்துல வந்து நேரம் அவங்க செஞ்ச உடனே என்ன செய்யறோம் தெரியாமல் பதறது. பதட்டம்னு ஒரு மனிதனுக்கு வந்துருச்சாக்கு காரியங்கள் வெற்றியாக முடியாது, அது எல்லாமே தோல்வியாக தான் இருக்கும். பதட்டம் எவ்வளோ மோசமான ஒரு ஃபெயிலியரை உருவாக்கணும்னு சொன்னால், மனிதனுடைய சிந்தனை அப்படியே முடக்கி போட்டுன்னு சொன்னால், அதுக்கு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? உதாரணம் என்னன்னு சொன்னால், எலி இருக்கு பார்த்தீங்களா, எலி ஒரு ரூமுக்குள்ளே எலி பூந்துருச்சாக்கு சட்டையெல்லாம் துண்டு துண்டா வெட்டிருக்கு. நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த பலகை இருக்கு பார்த்தீங்களா, பலகை நோண்டி நோண்டி என்ன செஞ்சிடும், அது அப்படியே தூசி தூசி ஆக்கிடும், புக்கையெல்லாம் கிழிச்சு போட்டுரும். அதுக்கெல்லாம் தெரியாது என்ன கிதாபு, எது குரானா ஹதீஸாலாம் தெரியாது, எல்லாத்தையும் குப்பை குளமாக்கிடும். இவ்வளவு கூர்மையான பற்களை உடைய அந்த எலிப்பொறி வைக்கிறோம், உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும், தேங்காவோ கருவாடோ ஏதாவது வைக்கணும். எலி வந்து சாப்பிட வருது, பட்டக்குன்னு அடிச்சிருது, உள்ள எலி மாட்டிக்குது, நைட்டு ஃபுல்லாக கிடைக்குது. அது நினச்சிருந்தா அதனுடைய திறமைக்கு அந்த பல்லின் கூர்மைக்கு என்ன செய்யலாம், நிதானமாக யோசனை பண்ணால் இந்த பலகை தானே லேசாக பொறிச்சு அது வந்து நான் வெளியே போயிடலாம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம்ல. அந்த நிதானம் இருந்தால் அந்த எலி என்ன செஞ்சுருக்கு, அந்த பலகை அப்படி நோண்டி 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 என்ன செஞ்சுருக்கு, வெளியே போகலாம். பதட்டத்தில் ஆஹா மாட்டிக்கிட்டோமே 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 மாட்டிக்கிட்டோமே, இந்த பதட்டம் எலிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சிந்தனையை மழுங்கடிச்சு கடைசியில் ஒரு பையில் அதை போட்டு போட்டு பொத்து பொத்துன்னு அடித்து நடுவோட்டுக்கு வந்தோம். நடக்குதா இல்லையா? இதுதான் நிறைய மனிதர்களுடைய நிலைமை. மாவீரன் நெப்போலியன் சொல்லுவாங்க, உலகத்தையே பிடிக்கிறதுக்காக வேண்டி போராடிக்கிட்டே போனான். ஒரு இடத்துல பிடிபட்டான், பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு நண்பர் வர்றாரு. அவர் ஒரு செஸ் போர்டு ஒன்று கொடுத்தார், செஸ் போர்டு விளையாடுறதுக்காக. நெப்போலியனுக்கு வந்து செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், நான் அதை கொடுத்துட்டு போகிறேன், பாவம் அவர் இதை விளையாடட்டும் அப்படின்ட்டு செஸ் விளையாடுறதுக்கு கொடுத்துட்டு போனாங்க. நானே ஒரு லட்சியத்தோடு போனேன், பிடிபட்டேன், இதில் போய் இந்த லட்சணத்தில் போயிட்டு செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டாரு. அவன் ஜெயிலே இருந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போன பிறகு அந்த செஸ் போர்டு கொடுத்தீங்களா, அதை எடுத்து பார்த்தாங்களாம். பின்னால் அந்த நண்பர் வந்து சும்மா கொடுக்கல, விளையாடுறது கொடுக்கல, அவன் ஒரு நிதானமாக அறிவாளி மாதிரி யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா நாடு பிடிக்கணுங்கிற பேராசையில் போனான், நாடு பிடிச்சான். ஆனால் அவனுக்கு பிடிபட்ட உடனே ஆஹா இடையில முடங்கி போயிட்டோமே பதட்டம் வந்துருச்சு. அதனால அந்த செஸ் போர்டு விளையாடதான் கொடுத்தாங்க நினச்சிக்கிட்டு பேசாமல் அப்படியே வச்சுட்டான். இறந்து போன பிறகு எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னால் ஒரு பேப்பர் ஒட்டிருக்கு. அதை கிழிச்ச உடனே அந்த அதை அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை ஒன்று போகுது, நீ எங்கே வெளியே போகலாம் அப்படிங்கிற அழகான ஒரு குறியீடுகள் அதில் இருக்குது. அவன் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொஞ்சம் பிரித்து பார்த்துருந்தான்னு சொன்னான், ஏன் இந்த நேரத்தில் வந்து இவங்க கொடுத்துருக்குறான், கொஞ்சம் யோசனை பண்ணணுமே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி அதை பிரித்து பார்த்துருந்தாங்கன்னா தப்பிச்சிருக்காங்க.
எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் பதட்டம் என்பது ஒரு மனிதனுடைய மூளையை வலுகடிச்சிடும், நம்ம வாழ்க்கையை ஃபெயில் ஆக்கிடும். இதுல முக்கியமானது, நம்ம குடும்பத்துல மிகப்பெரிய சீரழிவுகள் ஏற்படுவதற்கு காரணம் பேசக்கூடாத விஷயத்தை டக்குன்னு பேசுறது. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல சொல்லுவாங்க. சில சொல்லவே கூடாது, சொன்னதுன்னா நம்ம வாழ்க்கை போயிடும். அந்த பதட்டத்தில் சொல்லக்கூடியதுதான் தலாக் மாதிரியான விஷயங்கள். இன்னும் சில பேர் அந்த நொடிப்பொழுதுல என்ன செஞ்சுவான், ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சுவான். நடக்குதா இல்லையா? அந்த பதட்டம், இனிமே நம்ம என்ன செய்ய போறோமோ தெரியலையே, இனிமே நம்ம வாழ்றதுல அர்த்தமே கிடையாது, நாளைக்கே கடன்காரன் நம்ம வீட்டு வாசல வந்து நின்றுவான், நம்ம அதுக்கடையே இறந்து போயிடும். ஏன்னா மூதேவி, நீ இறந்து போனியாக்கு உன் குடும்பம் என்ன செய்யும், உன் புள்ள குட்டி கஷ்டப்படும், அதை யோசிக்கலாம்ல. நிதானமா யோசிக்கிறது இல்லை. நான் செத்தா போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு ரயில் தண்டவாளத்தில் போய் விழுந்துருது, விஷத்தை குடிச்சுக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது. பதட்டத்தினால் உயிரும் போகும், தன்னுடைய வாழ்க்கையும் போகும், நிம்மதியும் போகும், குடும்பமே சீரழிந்து போயிடும். அதனால நம்ம குடும்பம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்றால் குறிப்பாக தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்களிடத்தில், கணவன் மனைவியிடத்தில் நிதான போக்கு என்பது தேவை. பதற்றம் என்பது அறவே இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த பதட்டம் இல்லாத பக்குவப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு சொன்னா பின்னால வந்த அந்த அமல்களை எல்லாம் சரியா செய்யுங்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உபதேசமாக செய்கிறான். படைத்தவனாகிய அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தில் நிச்சயமாக எந்த பொய்யும் இருக்காது, அது சத்தியத்திலும் சத்தியம் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.